இச்சா கிரியான்னு பேர். அதாவது ஒரு முறை தியானம் பண்ணுறோம், அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, ஆனால் அதிலே நிலைச்சு நிற்க முடியல. இது அறிவினுடைய சொரூப ஆற்றலில் என்ன விதமான தவறை ஏற்படுத்துதுன்னா இச்சான்னு பேர், இச்சை கிரியைன்னு பேர். இந்த ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஞானத்தை தடுக்கிறது. இச்சை என்ன பண்ணுது, சக வாழ்க்கையினுடைய சொரூபானந்த வெள்ளத்தை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது, இங்கேயே வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடியது. ஆனால் இயற்கை அதை விடாது. அப்போது இந்த வாழ்க்கையில் உள்ள பிடிப்பு தான் நம்ம ஞானம் அடைவதற்கான தடையாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த வாழ்க்கையில் நீங்கள் இன்னல்களை அனுபவிக்கிறீங்களோ இதே வாழ்க்கை ஞானத்தையும் தரும். ஆனால் இந்த வாழ்க்கை சதம் அப்படின்னு நினைக்கிறது, இது பூரணமான வாழ்க்கை, இதில் ஒரு தவறும் நடக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, எண்ண பாவம் இருக்குது. இந்த பாவம் கெடாத வரை நாம் ஒரு அனுபவம் பெற்றோம் அப்படின்னா அதில் நிலையாக நிற்க முடியாததுக்கு காரணம் இச்சைன்னு பேர். உலக வாழ்வு தேவை, இது மூணும் தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா சென்ற இடத்தில் உள்ள ஆனந்தமயமான செயல்பாட்டை புரிந்து கொள்ள விடாமல் நம்மளை சகஜமான வாழ்க்கைக்கு இழுத்துட்டு வந்துடுது. மறுபடியும் இந்த குளறுபடிக்கு காரணம் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய இச்சை, ஆசைன்னு பேர், சக வாழ்வினுடைய வெளிப்பாடு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று பற்றி கொண்டு இது போதும் இது போதும்னு நினைக்கிறதுனால நம்ம அடுத்த கட்ட நிலையான மேல்நிலைக்கு போக தடையாக இருக்கிறது. அதான் காரணம். அதுதான் நாம் தியானம் பண்ணும்பொழுது அங்கேயே நிற்க முடியல. சகஜமான வாழ்க்கைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா அதில் நிலைக்காத காரணம் இதுதான், வேற